Reality of living abroad. I will tell you the reason why I wanted to come to France. You need to know the truth or find a part-time job like very soon. France usually administrative formalities எல்லாமே வந்து it takes really longer. That was such a difficult process. அந்த period எல்லாமே வந்து I will never ever forget in my life. Hi everyone, welcome back to my channel. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் அனிதா அண்ட் நான் ஃப்ரான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 years ஆயிடுச்சு. உங்களுக்கும் ஃப்ரான்ஸில் வந்து படிக்கணும்னா மறக்காம போயிட்டு இப்போயே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்மளோட சேனலில் எப்படி ஃப்ரீயாக படிக்கணும் அண்ட் கம்ப்ளீட் கைட் இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே ப்ரீவியஸாக நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அது இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம போயிட்டு அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். Recently I've been receiving a lot of email from you guys and எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸ் யூஜி படிக்கிறதுக்காக நான் வரப்போகிறேன், மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக வரப்போகிறேன்னு சொல்கிறப்போ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அபவுட் ஆல் ஆஃப் யூ கைஸ். பிகாஸ் இவ்வளோ யங் ஏஜில் யூ ஆர் டேக்கிங் அ ரிஸ்க் இன் கம்மிங் அப்ராட்ன்றது வந்துட்டு இட்ஸ் அ பிக் திங் ஆக்சுவலி, நிஜமாவே. பிகாஸ் என்னை வந்து நான் யூஜி படிக்கிறதுக்காக அப்ராட் வந்திருப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஐ டோன்ட் நோ. அப்போ வந்து எனக்கு அந்த கிளியர் விஷன் எனக்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிறது ஐ வாசன்ட் ஷுர். ஐ வாஸ் ஆஸ்கிங் பீப்புள் லைக் நம்மளோட கெரியரே வந்துட்டு நெக்ஸ்ட் இட்ஸ் கோன் பி பேஸ்ட் ஆன் வாட் வி ஆர் கோயின் டூ நெக்ஸ்ட்டில். ஸோ அந்த கன்ஃபியூஷனில் ஐ டோன்ட் நோ வாட் ஐ வாஸ் டூயிங். அப்ராட்லாம் வரணுங்கிறது வந்து ஐ வாசன்ட் ஈவன் திங்கிங் ஆஃப். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கிறதே வந்துட்டு ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அபவுட் யூ கைஸ். அண்ட் ஆல்சோ யூ ஆர் ஆஸ்கிங் த ரைட் கொஷின்ஸ். ஸோ that's really good guys. I'm so super happy and proud of you all. And yes, இன்னையோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா the reality of living abroad. Yes, because I think நீங்கள் எல்லாருமே ரொம்ப youngsters, you see the fantasy part about living abroad, but you need to know the truth of living abroad. இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ. ஸோ ஃபர்ஸ்டே நான் வந்து வீடியோவில் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். திஸ் வீடியோ இஸ் நாட் நத்திங் டு பேனிக் யூ அபவுட், ஜஸ்ட் டெல்லிங் யூ த ட்ரூத் ஆஃப் லிவிங் அப்ராட். இங்கே வந்தீங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஐ திங்க் இட் வுட் பி மோர் பெட்டர்ல. So yes, that is about the video. So without any delay, let's get into the video. I have a question for all of you guys. So இவ்ளோ abroad countries இருக்குல்ல, அதில் why do you want to choose France அப்படிங்கிறது வந்து மறக்காம comment sectionல சொல்லுங்க. Let's hear from each other. And yeah, என்னோட ரீசனுமே நான் சொல்லிடுறேன். பிகாஸ் நீங்கள் கேட்கக்கூடாதுல, நீங்கள் மட்டும் சொல்ல மாட்டேன்றீங்க, நாங்கள் ஏன் சொல்லணும் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடாதுல. ஸோ ஐ வில் டெல் யூ த ரீசன் வை ஐ வாண்டட் டு கம் டு ஃப்ரான்ஸ். ஃபர்ஸ்ட் திங், எல்லாரும் நினைக்கிற மாதிரி தி ஃபேண்டசி ஆஃப் லிவிங் அப்ராட், பாரிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேட் தேட் திங் ஆஸ் வெல். அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்தியாவில், விச் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஸோ அது வந்து தட் வாஸ் த செகண்ட் திங். இதுதான் என்னோட ரீசன் வை ஐ வாண்டட் டு சூஸ் ஃப்ரான்ஸ். ஸோ மறக்காமல் உங்களோட ரீசன் என்னங்கிறதையும் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். அண்ட் the reality of living abroad. Budget is very important when you're coming abroad, because நீங்க இந்தியால இருக்கீங்கன்னா that's a different story. You have mental support, financial support from your parents and everything. பட் இங்கே நீங்கள் வந்து தனியாக வந்து சர்வைவ் பண்ண போகிறீங்க. சம்டைம்ஸ் யூ வுடன்ட் even want to say the struggle that you're going through to your parents, because அவங்க அங்கே வந்து இன்னும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. இங்கே வந்ததுக்கப்புறமா you wouldn't even have the courage to tell them. ஸோ அதனால் பட்ஜெட் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி வாங்க. லெட்ஸ் சே உங்களோட பட்ஜெட் ஃபார் மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு ஆர் நீங்கள் பேச்சுலர்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு 25 lakh ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஓன்லி ஃபார் த கோர்ஸ் ஐம் டாக்கிங், ஓகேயா? அந்த கோர்ஸ்க்கு வந்து 25 lakh ஆகுதுன்னா somehow you're managing and taking a loan or getting help from your parents, ஏதோ ஒரு விஷயம் வச்சு you found a way to fund yourself for your studies அப்படின்னு வச்சுக்கலாமே. What are you going to do for the living expenses after coming here? Part-time jobs and trying to sustain their self for the monthly expenses. Of course, there is a possibility of doing that. But also, like, நான் என்ன மாதிரி நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ண போகிறீங்கன்னா see how intensive the course is. Because ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் இந்த பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸில் நிறைய பேர் ஐ திங்க் தே ஹாவ் கிளாஸஸ் ஓன்லி ஃபார் 3 days in a week. என்னோட ஃப்ரெண்டுக்கும் கூட அந்த மாதிரி தான். ஷீ ஹாஸ் கிளாஸஸ் ஓன்லி 3 days in a week. ஸோ மித்த டேஸ் எல்லாமே ஷீ இஸ் ஃப்ரீ அண்ட் ஷீ ஹாஸ் தி டைம் டு ஒர்க் அண்ட் தென் ஏர்ன் மனி ஃபார் சஸ்டெய்னிங் ஹர் செல்ஃப். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஐ ஹாவ் கிளாஸஸ் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே அண்ட் எல்லா வீக்குமே வந்து ஸ்கெட்யூல் கீப்ஸ் சேஞ்சிங் ஆன் தி அவைலபிலிட்டி ஆஃப் த ப்ரொஃபஸர்ஸ் தட் வி ஹேவ். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் ஐ ஹாவ் டு டிசைட். ஐ எம் டெல்லிங் அபவுட் மை ஸ்டோரி. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஸ்டோரி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். லேர்ன் ஃப்ரம் தட், யூ கைஸ் லேர்ன் ஃப்ரம் இட்.
ஸோ இப்படியே தான் எனக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நோ. உங்களோட ஸ்டோரி வந்து மேபி கேன் பி அ டிஃப்ரெண்ட் ஒன். யூ மைட் ஃபைண்ட் அ பார்ட் டைம் ஜாப் லைக் வெரி சூன். எல்லாரோட ஸ்டோரியும் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ த ஸ்ட்ரகிள்ஸ் தட் ஐ ஃபேஸ். So yeah, plan accordingly. You have to pay your monthly rent, and then வந்து grocery shopping இருக்கு, and then if you're going out with your friends you have that as well. ஸோ இது எல்லாத்துக்குமே how are you going to manage அப்படிங்கிறது வந்துட்டு மறக்காமல் பிளான் பண்ணி வாங்க. இட் யூஸ்வலி takes around 700 euros is like the maximum I have kept for myself in my mind, but it might take up to 700 to 800 euros. It also depends on the region that where you're going to study. ஸோ இது எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி நீங்கள் வந்து வாங்க. அண்ட் ஆல்சோ இன் ஒன் ஆஃப் மை ப்ரீவியஸ் வீடியோஸ் ஐ ஹவ் மென்ஷன் நீங்கள் வந்து கேஃப்லேருந்து கொஞ்சம் காசு உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் சப்சிடி ஃபண்ட் ப்ரொவைடட் பை தி ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து வந்தோடனேவே அது எல்லாமே ரிசீவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் கேல்குலேஷன் போட்டுட்டு வராதிங்க. பிகாஸ் நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் யூ வில் ஸ்டார்ட் ஓப்பனிங் யுவர் பேங்க் அக்கௌண்ட். அப்புறமா வந்து இன்னும் நிறைய பேப்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வாங்க வேண்டியது இருக்கும், விச் யூ ஆக்சுவலி நீட் டு சப்மிட் டு தி கேஃப் ஆஃபீஸ். ஸோ அதனால் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கேஃபில் சப்மிட் பண்ணி ஒன்ஸ் வெரிஃபை ஆகி முடித்தா மட்டும்தான் தே வில் ஸ்டார்ட் ப்ரொசீடிங் வித் யர் டாக்குமெண்ட் அண்ட் யூ வில் ஸ்டார்ட் ரிசீவிங் மனி ஃப்ரம் கேஃப். ஸோ இது எல்லாத்துக்குமே டைம் பீரியட் வந்து யூ கீப் லைக் ஒரு 3 to 4 months ஆகலாம் மேபி. பிகாஸ் ஃப்ரான்ஸில் யூஸ்வலாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து இட் டேக்ஸ் really லாங்கர். நீங்கள் ஒன்ஸ் இங்கே வந்துட்டிங்கன்னா யூ வுட் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் லேட் தான் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து பிளான் பண்ணி வாங்க. தட்ஸ் வாட் ஐ எம் டெல்லிங் யூ. அண்ட் செகண்ட்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜக்லிங் அப் வித் ஆல் த ஒர்க்ஸ் தட் யூ ஹேவ். நீங்கள் வந்து இங்கே கோர்ஸ் படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க, ஓகேயா? ஸோ யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் யோர் கோர்ஸ். இன்கேஸ் யூ கோன் டு டூ அ பார்ட் டைம் ஜாப் யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் தட். அண்ட் மீன்வைல் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு யூ ஹாவ் டு கீப் ஜக்லிங் வித் எவ்ரி திங். இது பத்தாததுக்குன்னு நம்ம ஊர் மாதிரி யூ டோன்ட் ஹாவ் ஜஸ்ட் I mean நான் இங்கிலீஷ் படித்தனால ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து we didn't have a lot of presentation to do in class. We just had like very few presentation. அதுவுமே வந்துட்டு it was like very easy ones we had. பட் இங்கே வந்து you have to start working on individual assignments, group assignments, individual presentation, group presentation. அந்த மாதிரி you have to work with a lot of other things. So நீங்கள் பார்ட் டைம் பண்ண போகிறீங்கன்னா மென்டலி ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஹவு யூ வில் பி மல்டி டாஸ்கிங் வித் ஆல் ஆஃப் தோஸ் ஸ்டஃப். அது எல்லாத்தையுமே வந்து யோசிச்சுக்கோங்க இப்போ இருந்தே. அண்ட் கமிங் டு த டிஃபிகல்ட் பார்ட், ஃப்ரான்ஸ் வந்துட்டிங்கன்னா ஆல்வேஸ் திங்க் ஃபார் அ லாங் டேர்ம் கோல். ஒருவேளை நீங்கள் ஃப்ரான்ஸ் வரணும் ஜஸ்ட் படிக்கிறதுக்காக அப்படின்னா வந்து இட்ஸ் ஓகே இஃப் யூ டோன்ட் நோ ஃப்ரெஞ்ச். உங்களோட இங்கிலீஷ் லெவல் வச்சு யூ கேன் மேனேஜ். பட் இஃப் யூ திங்கிங் ஃபார் அ லாங் டைம், நீங்கள் இங்கே தான் வந்து படித்து முடிச்சுட்டு நான் இங்கே தான் வந்து வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் லேர்னிங் யோர் ஃப்ரெஞ்ச். பிகாஸ் நான் பர்சனலி இப்போ ஃப்ரெஞ்ச் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன், லைக் டு ஃபைண்ட் ஜாப் அண்ட் எவ்ரி திங். ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஐம் டெல்லிங் யூ. இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் ஃப்ரெஞ்ச் படிங்கன்னு எல்லா வீடியோஸ்லையுமே. ஸோ யா, ப்ளீஸ் லேர்ன் யோர் ஃப்ரெஞ்ச். ஃப்ரெஞ்ச் இல்லாமல் வந்தீங்கன்னா இட்ஸ் கோன் பி வெரி டிஃபிகல்ட் வென் யூ கோன் டு ஃபைண்ட் அ ஜாப். அது மட்டும் இல்லாமல் லைக் லேட்டர் யூ ஹாவ் டிஃபிகல்ட்டிஸ் வித் எவ்ரி திங். ஸோ இங்கே ஃப்ரான்ஸில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கோர்ஸ் வந்துட்டு இட்ஸ் அ 2-year கோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு 6 months in class. I will have to go in person to the class and then attend classes. And the next 6 months I will have to do my internship in the sense like professional experience. ஸோ அவங்க வந்து இட்ஸ் மோஸ்ட்லி பெய்ட் இன்டர்ன்ஷிப். பட் எனக்கு நான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் எப்படி கிடைச்சிதுங்கிற ஸ்டோரியை வந்து சொல்கிறேன். ஸோ ஐ லிட்ரலி அப்ளை டு மோர் தென் 150 application and trust me, I'm not even exaggerating this. I received only 5 interview calls from that. And the 5 interview callsலையுமே 3 of that ஃபர்ஸ்ட் கால் மட்டும்தான், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான் எனக்கு போச்சு. செகண்ட் ரவுண்டுக்கு வந்து போகவே இல்லை. அண்ட் 2 இன்டர்வியூவில் மட்டும்தான் ஐ வென்ட் ஃபார் த செகண்ட் லெவல். 2 கம்பெனிஸ்லையுமே செகண்ட் ரவுண்டில் ஐ காட் செலக்டட். அண்ட் தேர்ட் லெவலில் ஐ காட் செலக்டட் ஒன்லி இன் 1 company. அண்ட் அந்த கம்பெனியுமே வந்து இட் வாஸ் இன் பல்கேரியா. ஸோ ஐ ஹேட் டு கோ ஃபார் மை இன்டர்ன்ஷிப் டு பல்கேரியா. ஸோ எஸ், தட் வாஸ் சச் அ டிஃபிகல்ட் ப்ராசஸ். அந்த பீரியட் எல்லாமே வந்து ஐ வில் நெவர் எவர் ஃபர்கெட் இன் மை லைஃப். சச் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட் ஐ ஹேட். Literally I couldn't even call someone and cry to, you know, அந்த மாதிரி தான் it was. Every morning I used to wake up and then
like put multiple applications and I would receive a lot of rejection from a lot of company, and main reason was French இல்லாதனால தான் I received a lot of rejections. அதுதான் என்னோடதில் வந்து ஒரே ஒரு பிளாக் மார்க் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஃப்ரெஞ்ச் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப் ஹியர் இன் ஃப்ரான்ஸ். ஸோ யா, திஸ் இஸ் another part that nobody tells. And யா, இன்னொரு விஷயமுமே நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். லைக் ஸோ நான் வந்து ஃப்ரான்ஸ் வரப்போ ஐ ஆல்சோ கேம் ஃபார் செப்டம்பர் இன்டேக். ஸோ செப்டம்பர் இன்டேக்கு வந்துட்டதுக்கப்புறமா I had to start my internship by the beginning of April. ஸோ ஏப்ரலில் நான் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஐ நீட் டு ஸ்டார்ட் அப்ளையிங் ஃப்ரம் அக்டோபர்லேருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் ஐ வில் லேண்ட் இன்டர்ன்ஷிப் இன் ஏப்ரல். அப்படிங்கிறது எனக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து சுத்தமாக தெரியலை. நான் டிசம்பர்லேருந்து தான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ லைக் ஏன்னா தே ஸ்டார்ட் ஹயரிங் லைக் ப்ரியர், ரொம்ப சீக்கிரமாகவே தே ஸ்டார்ட் ஹயரிங் 3 to 4 months பிஃபோரே வந்து அவங்களோட ரோல்ஸ் எல்லாமே ஃபில்இன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அஹெடாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். லேட்டராக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. மிஞ்சி விட்டு போன ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, அதுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்குமே ஹையர் டிமாண்ட் இருக்கும். லைக் இமேஜின் நம்மள மாதிரி எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பேருக்கு எப்படி வந்து அவங்க ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ஸ்டார்ட் அப்ளையிங் அஹெட். நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ரீசர்ச் பண்ணிவிட்டு வாங்க. செப்டம்பர் நீங்கள் வந்து ஒரு 2 monthsலேயே இன்டர்ன்ஷிப்லாம் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மேக் கனெக்ஷன், டூ நெட்வொர்க்கிங், தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் இன் ஃப்ரான்ஸ். அதுதான் உண்மையாக ஒர்க்ஸ். உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கம்பெனிக்குள்ளே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் தேர்ஸ் அ ஹை ரீசன் ஃபார் ஹைரிங் யூ. இல்லைன்னா வந்து இட்ஸ் டிஃபிகல்ட். நெட்வொர்க்கிங் இருந்துச்சுன்னா தான் யூ கேன் ஆக்சுவலி சர்வைவ் ஹியர் இன் ஃப்ரான்ஸ். ஐ திங்க் that's how it worked for me. I don't know how it works for everybody else. என்னோட ஃபியூ ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இன்னும் they are struggling because of their French, but still let's see. And yeah, அப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு வந்து மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் ஐ நோ வாட் கான்டென்ட் டு மேக் நெக்ஸ்ட். அண்ட் நிறைய பேர் வந்து பட்ஜெட் பற்றி சொல்லுங்கள், வீசா ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள், இது எல்லாமே வந்து கேட்டிருந்தீங்க. ஷோர், என்னோட அப்கமிங் வீடியோஸில் அது நான் போட போகிறேன். அண்ட் ஆல்சோ ஹவு டு அப்ளை டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இன் ஃப்ரான்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இன் ஃப்ரான்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அது நான் பர்சனலாக பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணாதனால எனக்கு வந்து ஐ குடன்ட் ப்ரொவைட் த ரைட் இன்ஃபர்மேஷன் தட் ஐ எம் கிவிங் யூ ஷுட் பி ரைட் இல்லை. ஸோ அதனால நான் என்னோட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறமா ஐ வில் ப்ரொவைட் அ வீடியோ ஆன் தேட், ஹவு டு அப்ளை டு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் பற்றி கேட்கணும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அவங்கக்கிட்ட வந்து அந்த கொஷின்ஸை கேட்டு உங்களுக்கு வந்து இங்கே சொல்கிறேன். அண்ட் ஸோ ஐ ஹோப் உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அண்ட் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட ட்ரீம் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அட்மிஷன் கிடச்சிருச்சுன்னா எந்த யூனிவர்சிட்டி வர போகிறீங்கன்னு வந்து காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ நோ வேர் யூ கோயிங் டு கம். And that's it for this video. That's the reality of living abroad. So yes, meet you soon in another video. Bye.